குறி நடுக்கம். புகழ்பெற்ற வில்வித்த வீரர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜென்ஞானியும் கூட. அவர்கிட்ட போட்டிக்கு வந்து நின்னா ஒரு இளவட்ட வில்வித்த வீரன் ஒருத்தன் தான் திறமையை காட்டியபடி சவால் விட்டுட்டு இருந்தான். அங்கிருந்து 50 அடிக்கு தள்ளி சுவர்ல மாட்டியிருந்த ஒரு மான் பொம்மையோட வலது கண்ணுல இருக்கக்கூடிய கருவிழிய குறி வச்சான். குறி பார்த்த அடுத்த நொடியே அற்புதமா அம்ப விட்டான். அந்த நொடியிலேயே அது இலக்க குத்திட்டு நிக்க அடுத்த அம்பை எடுத்தான், எய்தான். அதுவும் குத்திட்டு நின்ன அன்போட நடுவுல பாஞ்சு அதை ரெண்டா கிழிச்சபடி நிக்க அதை பார்த்ததும் அப்படியே மலைச்சு போயிட்டார் ஜென்ஞானி. அவனை அழைச்சிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போனார். அங்க 2 மலைக்குன்றுக்கு இணைக்கிற ஒரு பாலம் ஒன்று இருந்தது. அது ஒரு மெல்லிய நெகிழ்வான ஒரே ஒருத்தர் மட்டும், அதுவும் சர்வ ஜாக்கிரதையா நடக்க வேண்டிய அதிமிக ஆபத்தான மரப்பாலம். முதல்ல ஜென்ஞானி அது மேல நடக்க ஆரம்பிச்சார். நடுவு பாலத்துல போய் நின்னார். வில்ல எடுத்தார், அம்ப தொடுத்தார். தூரத்துல தெரிஞ்ச ஒரு மாம்பழத்தை குறி வச்சார். அதை அம்ப விட்டார், வீழ்த்திட்டார். மீதி பாலத்தையும் கடந்து அந்த பக்கம் போயிட்டார். இப்போ அந்த வில்வித்தக்கார இளவட்ட வீரரை அழைச்சார். அவரும் அது மேல நடக்க ஆரம்பிச்சார். தயங்கி தயங்கி நடுப்பாலத்துக்கு வந்தான் அந்த வில்வித்தக்காரன். அம்பை எடுத்து தொடுத்து அதே மாங்கனிய குறி வச்சான். அடுத்த நொடியை கீழே பார்க்கவும் அது ஒரு அத்தல பாதாளம். அவ்வளோதான், விழுந்து தொலைச்சா அப்படியே தொலைந்து போக வேண்டியதுதான். ஒரு எலும்பு கூட தேராது. ஈரக்கொலையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. வில்லின் குறி என்னவோ சரியாதான் இருந்தது. ஆனா அவனுக்கு கையும் காலும் நடுங்கிறதுல குறி ரொம்ப தப்பிக்கிட்டே இருந்தது. வில்ல தூக்கி போட்டுட்டு அங்கேயே அப்படியே உட்கார்ந்துட்டான், கொலை நடுங்கியபடியே. அப்போதான் அந்த ஜென் துறவி சொன்னார், தம்பி, வில்லின் மேல் உனக்கு இருக்கும் உறுதி உன் மனத்தின் மேல் இல்லையே. திறமை முக்கியம்தான், மனதைரியம் அதை விட முக்கியம். மனபலத்தை உறுதிப்படுத்தாத எந்த ஓர் உயர் யுக்தியும் படிப்பும் உயர்வு பாராட்டாது. ஓம் சத்குருவே சரணம்.